வாக்கு சித்தர் ஐயப்ப சாமிக்கு, திருச்செந்தூர் முருகனுக்கு மாளிகைப்பாறை கருப்பசுவாமி மயில் வாகனத்தில் வந்த முருகா வேலவா, என் குருநாதரே பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியே எனக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி நல்வாக்கு கொடுத்து சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணும்ப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். இந்த மாதிரி தள்ளிவைங்க. முதல் உத்தரவு, பெங்களூர் கணவன் மனைவி குழந்தை, பெங்களூர் ஹோட்டல் வச்சிருக்கிறவன் பொறுமை வேண்டும் மகளே, பொறுமை வேண்டும், பொறுமை வேண்டும், பொறுமை வேண்டும். கடை வச்சிருக்கிறவன் நில்லுங்கப்பா, பெங்களூருக்காரங்களாம் கால் வந்துட்டு வரலாம். காலமெல்லாம் காத்திருப்பேன், மூன்று முறை விழுந்துக்காங்கப்பா. காலமெல்லாம் காடு மலை நான் கடந்து ஓடி வருவேன், கருணை முகம் பார்த்து விட்டால் கவலை ஒழிப்பேன், உன் கருணை மிகு பெருமை தன்னை உலகம் அறியுமே. உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன், பிறப்பிடம் வேறு வாழுமிடம் வேறு, நீங்கள் பிறந்த பூர்வீகம் வேறு, இப்போ இருக்கிற இடம் வேறு. நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய வியாபார ஸ்தாபனம் எதிர்பாராமல் இடமாற்றம் ஏற்படுமோ என்ற ஒரு கவலை உங்களுக்கு தோன்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. உண்மையா? அப்படி ஒரு இடமாற்றம் ஏற்பட்டால் அது இதிலிருந்து உயர்வைத்தான் கொடுக்குமே தவிர தாழ்வை கொடுக்காது. இப்போ கொஞ்சம் கடன்கள் இருக்கிறது, கையில் கொஞ்சம் பணம் இருப்பும், அதை வளர்த்து பெரிய அளவு ஸ்தாபனமாக வச்சுக்கிட்டால் சரியாக இருக்குமா, அதுக்கு ஒரு வழி கிடைக்குமா என்ற ஒரு எண்ணம் உன் உள்ளத்தில் இருக்குது. உண்மையா இல்லையாடா? கால் விட்டு வா செல்லக்குட்டி. வரலாம். ஏதாவது இடத்த விற்கணும்னு எதுவும் முடிவு எடுத்திருக்கேடா? இப்போ வேறு என்ன வேணும் உங்களுக்கு? இந்த தொழிலை 6 மாதங்கள் பாரு, 6 மாதத்துக்கு பிறகு இடமாற்றம் நடக்கும். அதில் உனக்கு பணமும் கூடும், தொழிலையும் உயர்த்தி பெரிதளவு வியாபார ஸ்தாபனமாக்கி கடன்படாமல் காப்பாற்றுறேன். வா. நோயில்லாத வாழ்வு, குறைவில்லாத செல்வம், ஆஸ்தான உத்தியோகம், பெருமையுடன் இருப்பீர். இந்தாங்க மக்களே, செல்வமாக இருங்க, சாப்பிட்டு போங்க. அதே பெங்களூர் எல்லை உயிருக்கு போராடி கொண்டு இருக்கின்ற என் அம்மாவை காப்பாற்ற முடியுமா என்று கேட்டு வந்தவர்கள் கால் வந்துட்டு வரலாம். ஆளில் துரும்பனவே அங்கும் இங்கும் உன்னடிமை, பாலில் திரிவதென்னு பாவம் பராபரமே. பராபர கண்ணி படிச்சிருக்கீங்களா? தாயுமானவ சுவாமி. ஆளில் துரும்பனவே அங்குமிங்கும் உன்னடிமை. கடலில் கிடந்து ஒரு கட்டை கிடந்துச்சுன்னா ஒழுங்காக கிடக்குமா? அலை என்ன செய்யும்? அங்கும் இங்கும் இழுத்து இழுத்து அதை அலக்கழிச்சிடும். அதான் சொன்னார், ஆளில் துரும்பனவே அங்கும் இங்கும் உன்னடிமை, பாலில் திரிவதென்ன பாவம் பராபரமே. அதை மாதிரி நாங்கள் கிடந்து கஷ்டப்படுறோமே பரம்பொருளே, உனக்கு எங்கள் மேலே இரக்கம் இல்லையா அப்படின்னு நினச்சி பொல்லாத துன்பத்தில் ஒரு துணை இல்லாத மகளாக நீ இருக்கிறாய். உன் சகோதரிக்கும் அதே நிலை. பெற்ற பிள்ளையை வாழ வைக்க முடியாத அளவுக்கு தன்னுடைய உடலில் வலிமை இழந்து உயிருக்கு போராடி துடித்து கொண்டு இருக்கிறாள். அவளை உயிரோடு எழுப்பவும் செய்யணும், உடல் உறுப்புகளை அறுக்காமல் காக்கவும் செய்யணும். அதுதான் உங்களுடைய கேள்வி. கால் விழுத்துவாங்க. வரலாம். இந்த கனியை கொண்டு உங்கள் அம்மாட்ட கொடு, கொஞ்சம் கண்ண முடிக்கா.
இதில் ஒரு சக்தியை கொடுத்துருக்கேன். அறுத்து புழிஞ்சி வாயில் விட்டுரு. 7 வாள் காலை நடக்க வைக்கிறேன், உறுப்புகளை இயங்க வைக்கிறேன். இந்தா சம்பளம் கிடைக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. ரொம்ப பேசக்கூடாது. கையில் கொடு. ஓகே, கண்ணை மூடு. இந்தா உன் எண்ணங்கள்லாம் நிறைவேறும். ஆமாம், நிம்மதியாகிற மகளே. சாப்பிட்டு போங்க, அமைதியாக உட்காருங்க. கர்மசாமிக்கு அதோ பெங்களூர் எல்லை, பெங்களூர் எல்லை புதிய கம்பெனிகள் ஆரம்பித்து என் பெயரை வைத்து வாழ வேண்டும் என்று நினைத்து வந்த மக்கள். வாங்கப்பா வாங்க, வாங்கப்பா வாங்க. மாமாங்க வாங்க, மச்சாங்க வாங்க, அதாங்க வாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பல லட்சங்களை இப்பொழுது செலவிடப்பட்டு இந்த தொழிலை ஆரம்பித்து எம்பெருமான் நாராயணன் திருப்பதி வெங்கடாஜலபதியை நெஞ்சிலே நிறுத்தி நான் கருப்பசாமியே இருந்து உங்களுக்கு துணை கொடுக்கணும் என்ற ஒரு எண்ணத்தில் இப்போ நடத்திக்கிட்டு வாரீங்க. இதில் எந்த நஷ்டமும் இல்லாமல் காப்பாற்றணும். நிறைய மக்கள் உங்கள்கிட்ட வந்து எந்த பொருளை வாங்கினாலும் யாரும் ஏமாற்றாத அளவுக்கு உங்களை நான் வளர வச்சு தரணும். ஒன்று, இப்போ கொஞ்சம் கடன்களை வச்சு தான் இந்த வண்டியை ஓட்டி கொண்டு வந்திருக்கீங்க. அதே மாதிரி எதிர்பாராமல் சில வேளைகளில் இந்த உடலில் கொஞ்சம் வேதனையும் தளர்ச்சியும் வந்துக்கிட்டு இருக்கு. அதை நான் வரவிடாமல் தடுத்து தீர்த்து தரேன். என்னுடைய ஜீன்லேயும் உயிர் அணுக்கள்லையும் எதுவும் குறை இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் உன் மனத்தில் அடிக்கடி வருது. அப்படி எதுவுமே இல்லை, தைரியமாக இருக்கலாம். காலில் விட்டு வா. எஸ், சூப்பருக்கு 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 சூப்பர். அதனால் இப்போ உனக்கு பொருளாதாரத்தை அள்ளி தந்து புனிதமாக வாழ வச்சா போதும்லாடா. வேற என்ன வேணும்? கர்மசாமிக்கு கடன் தீர்ந்தாச்சுடா. இந்தா என்னைய மனத்தில் வச்சுக்கா, என் போட்டோ வாங்கி போட்டுக்கா. நிறைய ஆர்டர் வந்தாச்சு. ஆமாம், எல்லா வெற்றியும் தரேன். அடுத்த வாரம் வரும்பொழுது உனக்கு சரியாக்கிடுறேன். இந்தா சாப்பிடு, சரியாக போயிடுவேன். வாடா. வெற்றி வேல் அது வீரவேல். சரி முருகானந்தம், சரி நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அதே பெங்களூர் எல்லை பணம் சம்பந்தமாக நஷ்டமாகி வேதனைப்பட்டவங்க யாருப்பா வரலாம். தன் பிள்ளைகள் கல்யாணம், தன்னுடைய கட்டிடப்பணி. கட்டிடப்பணி யாருக்கு நிற்கி கால் ஒன்று சொல்லலாம். நீ யாருடா செல்லக்குட்டி? தந்தை பெரியாரா? சரி, ஓகே. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய கட்டிடங்களும் உன் தொழில்களும் நடக்க விடாமல் மாந்திரிகத்தால் முடக்கம் செய்திருக்கிறது. அவைகளை தீர்த்து தெளிவு பண்ணி வாழ வச்சா போதும்லா. கால் வந்துட்டு வா. மக்கமாரில் ஒருத்தருக்கு திருமணம் முதல்ல நடக்கும், ஒருத்தருக்கு காலதாமதமாகும். வெற்றியாகி நடத்தி செம்மையாகி தரேன். நல்லா டாடாடாடாடாடா. ஒரு டம்ளரில் தான் குடிச்சுக்கிடுவேன். அவர்கிட்ட போய் கட்டிக்கலாம். கர்மசாமிக்கு பார்த்து போப்பா. அதே பெங்களூர் எல்லை திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்த மகன் கால் வந்துட்டு வாப்பா. நீயும் கூட வரலாம். அம்மானே அம்மா. ஒரு பேர் என்ன பெரியா? 3 ஆண்டு காலங்களாக தொழிலில் மனவேதனையும் பண நஷ்டமும் நடக்கும் இருக்கா. இப்பொழுது 1.5 ஆண்டு காலங்களாக பிள்ளைக்கு கல்யாண விஷயமாக முயற்சி செய்து மன கோணலினால் அந்த கல்யாணம் நடக்க மாட்டுக்கு. அப்போ மனதையும் சரி பண்ணணும்,
கிரக நிலைகளையும் சரியாக்கணும். செட்டவாய்க்கு சரி வரக்கூடிய தை மாதத்துக்குள்ளே கல்யாணத்தை நடத்தி தந்தால் போதும்ல, கால் வந்துட்டு வரலாம். வாப்பா 3:30 என்னைய பார்த்துப்போ, எல்லாம் நினைச்சு தரேன். சரி இந்தாப்பா. இந்தா என்னங்க நிறைவேறிடும் போ. கர்மசாமிக்கு 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 மலப்புரம். மலப்புரம் இன்னொரு தரம் கால் வந்துட்டு வரலாம். நீங்களும் மலப்புரம். ஓ, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உள்ள ஒரு கன்னி தெய்வமும் நான் கருப்பசாமியும் வீட்டுக்குள்ளே இருக்கேன். அதே மாதிரி அந்த கன்னி தெய்வத்தை மனதுக்குள்ளே வழங்கி வந்தாலும் எனக்கு ஒரு கோயில் கட்டணும்னு இப்போ நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு வேண்டிய நான் பணத்தை தந்துட்டோம்னா அந்த கோயிலை உருவாக்கிடலாம். அந்த இடத்துக்காரன் உனக்கு தான் அந்த இடத்த தருமா, வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டான். கவலைப்படாத, அந்த இடத்த நான் முடிச்சு தரேன். அதுக்கு பணம் வேணும். அதே மாதிரி உன் மகனை பார்த்தேன், புத்தி இல்லாமல் அடமானம் வச்சுட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு அலைதான். அவன் பொண்டாட்டி நல்லவளாக இருக்கா, இவன் கொஞ்சம் புத்திக்கிட்ட பேலாக இருக்கான். 2 பேரையும் வளமாக்கி வெட்டியாக்கி வீட்டையும் காப்பாற்றி வெடியாக்கி தரேன், நல்லா இருப்பான். அதே மலப்புறத்து எல்லை. வாப்பா காலில் வந்துட்டு வரலாம். போய் காக்கா சாக்காப்பா ஆவாக்கா காச்சாக்கா கால். உங்கள் ஊர் எல்லையில் பஸ்ஸு நிற்கிற இடத்துல உள்ள பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் உடஞ்சி கிடக்கு. ஒரு மரம் இருக்குது, பக்கத்தில் ஒரு சின்ன சாமியும் இருக்குது. இருக்கா? கால் வந்துட்டோம். ஓ ஏ என்னப்பா செய்யணும்? பிள்ளைக்கு என்ன பண்ணி தரணும்? ஒரே ஒரு விஷயந்தான் நடக்கும். ஜனவரி மாதம் 22ஆம் தேதி வரை பொறுமையாக இருக்கணும். அதுக்கு பிறகு உனக்கு வேலையில் தெளிவு கிடைக்கும், வருமானத்துக்கு வழி கிடைக்கும். பிள்ளைகளை பற்றி கவலைப்படாத, வைகாசியில் தெளிவாயிரும். நல்லா இருக்கும். கர்மசாமிக்கு 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 மாயாபுரம் கொண்டாடி. குழந்தை கேட்டு வந்த செல்ல மக்கள் எத்தனை பேர் வந்திருக்கே? குழந்தை வேணும்னு. முதல்ல கணவன் மனைவியாக வந்தது யார்? கால் வந்துட்டு. செய்கொண்டாரும் கமல செம்மலுடனே அரவத்து பாய் கொண்டாரும் பட்டி சுரத்தானை. இன்னொரு தடவை கால் வந்துட்டு. உன்னுடைய உடல் 2ஐயும் ஆராய்ந்து பார்த்தேன். உயிரணுக்களில் யாருக்கும் குறை இல்லை, ஆனால் கர்ப்பப்பையில் மட்டும் குறை இருக்குன்னு சொல்லி ஒரு சில மருத்துவ ஆராய்ச்சியை பார்க்கும் பொழுது இருக்குது. அதில் எந்த ஒரு பிழையும் ஏற்படாமல் குழந்தை பாக்கியம் தந்தால் போதுமா? கால் வந்துட்டுவாங்க. சேய்னா யாருப்பா? குழந்தை. அந்த குழந்தை எங்கே இருக்குது? சேய் கொண்டாரும் பார்வதியும் பரமேஸ்வரனும் 2 பிள்ளைகளையும் கையில் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதை மாதிரி ஒரு ஆண் ஒரு பிள்ளை, பெண் ஒரு பிள்ளை பிறக்கும்னு சொல்லியிருக்கு. ஆம்பளை பிள்ளைக்கு பேர் விநாயகன், பொம்பளை பிள்ளைக்கு பேர் அபிராமி. இந்தா பிறக்கும், போடுறா. தை மாதத்தில் தோன்றும். இப்போதைக்கு எங்கேயும் போக வேண்டாம். 6 மாதத்துக்கு பிறகு வெளியூருக்கு புறப்படப்பான். நல்லா 6 மாதத்துக்கு பிறகு போ. கர்மசாமிக்கு சாப்பிட முடிக்க, சாப்பிடாம எங்கேயும் போயிடக்கூடாது. தான் கட்டி கொடுத்த பொம்பளை பிள்ளை நிம்மதியாக இல்லை கர்மசாமி, அதை சரியாக்கி கொடுன்னு காட்டு வந்தது யார்ப்பா? கால் வந்துட்டுவாங்க.
முத்துக்களோ நல்ல விடலையே, நல்ல காலில் விடலை. தித்திப்பதோ கண்ணமும் சந்தித்த வேளை சிந்திக்கவே இல்லை தந்து விட்டேன் என்னை. இன்னும் ஒரு முறை காலில் விடணும். அங்கே வர போயிட்டு வரட்டுருக்குண்ணா, அது பிறகு கொஞ்சம் காலில் வந்துக்கா என்ன கேட்பேன். சரி வரலாம். உன் மகா இவன் கூட வாழலாமா வாழக்கூடாதாங்கிற ஒரு முடிவில் குழப்பம் அடைந்து கொண்டு இருக்கான். இவன் கடைசி வர நிலைப்பானா நிலைக்க மாட்டானா, அல்லது இவன் நமக்கு தெரியாமலே வேற யாரையும் கல்யாணம் முடிச்சுக்கிடுவானா, அப்படி எதுவும் ஒரு வஞ்சகம் பண்ணுறானா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உன் பொண்ணுடைய உள்ளத்துக்குள்ளே இருந்து ஊசலாடிக்கிட்டு இருக்கு. ஆனால் அவன் வச்சுக்கிட்டு இருக்கவளை நான் உன்னை பொண்டாட்டியாக வச்சுக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தது உண்மை. ஆனால் அவள் அங்கேருந்து பிரிஞ்சு வர முடியாமல் குழப்பம் அடைஞ்சி போலீஸில் மாட்டி கொஞ்சம் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அவளை கொஞ்சம் தீர்த்து விலைக்கு தந்தா போதுமா? காலில் வந்துட்டு வா பட்டுக்கோட்டை. அதனால் அவனுடைய மனதை அடிமனதை ஒரு பிடி பிடிக்கும். கொஞ்சம் பக்கத்தில் வாப்பா, கண்ண முடி உட்காரு. இந்தா அவன் மனதை மாற்றிட்டேன். மெல்ல மெல்ல தணிந்து தகுதியான கணவன் மனைவியாக வாழ்வார்கள். வெற்றி உண்டு. நல்லா படிப்பாங்க, பேசுவோம். அதே மாயாபுரத்து எல்லை குழந்தை வரம் தேடி வந்தவள். ஆதாரம் ஒன்றிரு பாதாரம் இந்த அவனியில் உனையன்றி துணையேது. நல்லா உட்கார வேண்டியதானே, கண்ணமுடு. இந்த வருத்தம் உனக்கு குழந்தை கொடுக்கக்கூடிய காலம் வந்துருச்சு. ஆனால் வீட்டில் உனக்கு வீட்டுக்குள்ளே நடக்கிற வார்த்தைகள் உன்னை நிம்மதி இல்லாமல் ஆக்கிக்கிட்டு இருக்கு. புரியுதா? அந்த நிம்மதி குறைவு இல்லாமல் உன்னை காப்பாற்றுறேன். ஒரே ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், அதுவும் பொம்பளை பிள்ளையாக பிறக்கும். ஆதிலட்சுமி அப்படின்னு பேர் வச்சுக்கான். கால கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு சபாஷ். இந்த நவராத்திரி காலத்திலிருந்து உன்னுடைய கர்ப்பப்பைக்கு புத்திர பாக்கியத்தை கொடுத்தாச்சு. ஜெயித்து வெற்றியுடன் என்னை காண்பாய் மகளே, வாழ்க. சாப்பிடாம போயிடாதம்மா, இந்தா செல்வமாயிரு, ஆனந்தமாயிரு. மாயாபுரத்து எல்லை உடல்நிலை பாதிக்கப்பட்ட மக்கள். யார் உடல்நிலை யாருக்குப்பா தெரியல? எந்த ஊர்? அது யார் போனுப்பா? ஓனு சத்தங்க, ஓனு என்னடா செய்து உங்களுக்கு? வாட்? பக்கத்தில் கொண்டு வா. இன்னும் கொஞ்சம் நீ அங்கிட்டு போ. அவசரப்படக்கூடாது. என்னையை மட்டும் கொஞ்சம் கவனிங்க பார்ப்போம். கரெக்டாக மூச்சு எடுத்து விட்டுருக்காங்க. ஃப்ரீயாக என்ன கவனிங்க. நல்ல மனசுக்குள்ளே என் பேரை சொல்லுங்கள். மனசுக்குள்ளே எதையும் சிந்திக்கக்கூடாது. மனசுக்குள்ளே அப்படியே கையை மேலே தூக்கி கும்பிடுங்க பார்ப்போம். மேலே தூக்கி கும்பிடுங்க. கூப்பிடுறா கருப்பசாமியை. கருப்பசாமிக்கு கலியுடன் கருப்பசாமிக்கு புளியரை வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு. சரி அக்கா, உங்கள் பேர்? அப்படி திரும்புங்க பார்ப்போம். என்னையை நினச்சிக்கிட்டே. தம்பி நீ கொஞ்சம் பக்கத்துலேயே நின்றுக்கா, ஒன்றும் நடக்காது. திரும்புங்க அக்கா, மெல்ல கால் எடுத்து வச்சு திரும்புங்க. நீ பிடிக்கவே வேண்டாம்டா தம்பி, சில பேரை பிடிக்க வேண்டாம். போய் தாத்தாத்தோடு அக்கா அங்கே இருக்க அந்த ஒரு பழத்தை எடுத்து வந்து என் கையில் கொடுக்கா. கூப்பிடுறா கருப்பசாமியை. கருப்பசாமிக்கு வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு பாண்டி சித்தருக்கு அன்கிருதம் கருப்பசாமிக்கு வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு. செய்வன கோளாறால தான் அந்த பிரச்சனை நடந்திருக்குக்கா.
தீர்த்து தந்துடுவேன். சாமியை நினச்சிக்கா, என்னையை நல்லா நினச்சிக்கா. இப்போ பார், என்னையும் நினச்சிக்கா. உள்ளத்துக்குள்ளே சொல்லி என்னையை கூப்பிடு மனத்துக்குள்ளே. இந்தா என் குரல் உன் காதில் ஒலித்து கொண்டே இருக்கும். இந்த கனியை வீட்டில் போய் சாப்பிட்றணும். உடம்பெல்லாம் சரியாயிரும், தெளிவாக இருப்பேன். நீயே உன் இடத்துல போய் உட்கார பார்ப்பான். நீ போடே பிள்ளை பிடிக்க என்னையை நினச்சிட்டு பார்க்கா, ஒன்றும் இல்லை. ஓகே. கர்மசாமிக்கு கருந்தான செல்லக்குட்டி பேர உனக்கு ஒரு சிறந்த உத்தியோகத்தை தரேன். வெற்றிகரமாக தாய் தகப்பனை காப்பாற்றி பெருமையை சேருடா. இந்த பணம் இந்தல ஆனந்தமாக இருடா. ஓடா. டேய் பிடிக்காத என் பிள்ளை தானா போ. உன்னையும் பிடிக்க சொன்னா அச்சலி உச்சலி. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு ஐயன் கர்மசாமிக்கு தஞ்சாவூர் சீமையில் தஞ்சாவூர் இன்னும் கூட அறிவிட்டு அந்த சூப்பு கொடுத்து பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யாரு? வரலாம் காலில் வந்து. ஒரு காலத்தில் எதை எடுத்தாலும் விதண்டாவாதமும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் பிரச்சனைகளெல்லாம் பேசி சமுதாய பகையை உருவாக்கிக்கிட்டவன் நீ. கால் வந்துட்டு வா. சுவாமியே உட்காருப்பா. என்னப்பா வேணும் உனக்கு? உன் பையனை நான் திருத்தி விடலாம்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். ஒரே ஒரு போலீஸ் விசாரணை இருக்குது. அந்த விசாரணையில் அவன் லாக்காகி வெளியே வந்து தான் தெளிவாக்க முடியும். ஆபத்தில்லாமல் காப்பாற்றி வெற்றியாக்கி தரேன். இந்த அப்படி கல்யாணம் மாசி மாதம் பிறக்கும். போ, இதை உண்டியில் போடுப்பா. அதே தஞ்சை மாவட்டம் தன் வீடு சொத்து சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்து வந்தவர்கள் யார்? வாப்பா. என்னடா வீடு? கால் மங்களம் அருள்வாய். வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த எல்லைக்குள்ள வீரனார்னு ஒரு சாமி வராரு. அவர் எங்கடா இருக்காரு? உங்கள் குலதெய்வம் வீட்டு பக்கத்துலேயே இருக்கார். அதை தாண்டி போனால் ஒரு கம்மாக்கரை இருக்குது. அது எங்கடா இருக்குது? பக்கத்து ஊர் எல்லையை தாண்டி இருக்குது. சரிண்ணா? ஆமாம். கர்மசாமி பசு போகிற ரூட்டு சத்தம் கேக்கு இருக்கோ? இன்னொருத்தன் கால் வந்துடுவான். இப்போ பட்ட கடன்களை தீர்க்கணும். அதுக்கு ஒரு மனையை விற்று வெற்றியாகி கொடுத்தாச்சுன்னா அந்த பிரச்சனை தீர்ந்துரும்னு நினைக்கிறேன். அதை விற்று தந்தால் போதுமில்லா? கண்ணை முடிக்கா. இந்த கனியை கொண்டு அந்த மனைக்குள்ளே வை. விலை பேச வருவான். அட்வான்ஸ் வாங்கிட்டு என்னை பார்க்கவா. மனைவியை கூட்டு கோயிலுக்கு வந்துச்சாரு. போ. கர்மசாமி அதே இடம் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்த மகன். என்னடா இது? கால் வந்துடுவான். தனியாகி நின்றதும் என்ன பக்கத்தில் வரலாம். உட்காருங்க. அரைகுறையாக நிற்கிறீங்க எல்லாரும். பக்கத்தில் வாங்க எல்லாரும். என்னப்பா பண்ணது? கொடுங்க. கண்ண முடு. சரி. கோடாங்கிக்காரங்க என்னைக்காவது வந்தாங்களாப்பா இடையில? வந்தாங்களா? என்னடா சொன்னாங்க உனக்கு? அதில் ஒரு மனக்குழப்பம் உனக்கு ஏற்பட்டுருக்க. அதான் கால் வந்துட்டுவாங்க.
அன்பே வரலாம். வீட்டுக்குள்ள ஒரு செய்வன கோளாறு ஏவலால் ஒரு தீய சக்தி வருது. அதனால் இவனுக்கு அடிக்கடி கண்ணுக்கும் தெரியும், உடல் உணர்ச்சியினையும் ஒரு மாற்றம் தெரியும். இரவில் தூக்க வராத மனக்குழப்பமும், வீட்டில் அமைதியாக இருக்க முடியாமல் ஏற்குமாறு பேசி தகராறு பண்ணுற மாதிரி உள்ள உணர்ச்சி அலைகளும் நடந்துக்கிட்டும் இருக்கா. இதுதான் காரணம். அதை தீர்த்து தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு போ, சரியாக்கிடுவோம், வெற்றியாக்கிடுவோம். கர்மசாமிக்கு அப்படி சொல்லுங்க. என் பிள்ளைடா இந்தா வெற்றியாக்கி தரேன். சொந்த வீட்டை உனக்கு இருக்கிறதுக்கு வழிவகுத்து தரேன். படிப்பு வரக்கூடிய இந்த மாதத்திலிருந்து தொடங்கும். மனதை அடைக்க அவனை போக சொல்லு, வெற்றியாக நடந்துடும். காப்பாற்றி தரேன். இருந்து என்னை பார்த்து போப்போ. கர்மசாமிக்கு அதை தஞ்சை மாவட்டம் உடல்நிலை சரியில்லாமல் வந்தது யார்? வாங்க. பொன்னடியா வந்திருக்காளா யார்? உனக்கு என்னப்பா செய்து? உனக்கு என்னம்மா செய்து? என்ன செய்து? நீ காலில் வந்துட்டு வா, நீ நில்லு. வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகளாக சனி பகவானுடைய மனக்குறைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு அறுவை சிகிச்சை செய்யணுங்கிற ஒரு நிலை நிச்சயமாக வரணும் என்னும் நிலைமை கிரகத்திலே இருக்கிறது. அதில் ஆபத்தில்லாமல் காப்பாற்றி உன்னை வழிவகுத்து தந்தால் போதும்னா கால் வந்துட்டுவான். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. வேற என்னம்மா வேணும்? பையனை நல்லாக்கிட்டேன், கடனை தீர்த்துட்டேன், நோயை தீர்த்துட்டேன். நல்லா இருக்கும், போய்ட்டோம். இப்போதைக்கு வேண்டாம், மாட்டிக்கிடுவேன் போ. கர்மசாமிக்கு கரூர் எல்லை, கரூர் எல்லை, கரூர். தன் தொழில் வளம் நமக்கு சரியில்லை என்று வேதனைப்பட்டு வந்தது. கால் ஒன்றாப்பா. என்னடா தொழிலே? கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி. சில பேருடைய நட்புகளால் சில பாவங்கள்லாம் உனக்கு பிடிச்சிருக்கு, புரியுதா? அதுலேருந்து நீ விடுதலை ஆகணும். இப்போ நீ பார்க்குற தொழிலை பற்றி போட்டி பொறாமையால் சில வார்த்தைகளை சொல்லி உன்னை தொழில் பார்க்க விடாமல் தடுத்து குழப்பத்தை பண்ணி வச்சுருக்கிறது. அதனால் இந்த நிலைமைகளுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் சிலவருடைய பொறாமை, சிலவருடைய சாபம், இவைகள்லாம் காரணம், புரியுதா? அதனால் அந்த நிலைகள்லேருந்து மாற்றி தரேன். வேறு தொழில் செய்யறதுக்கு உனக்கு இப்போ வழி இல்லை. இந்த தொழில் 6 மாத காலங்கள் ஓட்டி தரேன், காப்பாற்றி தந்துடுறேன். வேறு என்ன வேணும்? கடன் படாமல் நிற்கிறேன். அந்த சொத்து ஒரு வருஷத்துக்குள்ளே வரும். போயிட்டு வா. கர்மசாமிக்கு அதே கரூர் எல்லை. வாப்பா, கால் வந்துட்டு வரலாம். என்னப்பா வேணும் உனக்கு? கால் வந்துட்டு வா. முத்துமாரி யாரு? உன் வீட்டு எல்லையில் போய் பார்த்தேன். மாரியம்மன் ஒரு தெய்வம் வருத, இருக்காளா? இப்போ 3 ஆண்டு காலங்களாக தீராத கடன் வீட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா அப்படி உடம்பை கட்டி வச்ச மாதிரி எண்ணம் இருக்கே தவிர சுறுசுறுப்பு கிடையாது. வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு மனசும் கிடையாது. எப்படி இது தீரப்போகுது, என்ன செய்ய போகிறோம்னு ஒன்றும் புரியலையேன்னு மதிமயக்கத்தால் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கியான். கால் வந்துட்டு வா.
இந்தா பணம் பெருகும், கடன் தீரும். நீ பார்க்குற தொழிலுக்கு ஒன்று ஆஃபர் நிறைய வரும். ஓடு, வெற்றி உண்டு. கர்பசாமிக்கு கரூர் பெண்ணடியாள் கால் வந்துட்டு வரலாம். தம்பி, நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று, நல்லவர்க்கு வாழ்வு வரும் நாளை இது ஓல், இது மகாரிஷிகள் எழுதி வைத்த ஓலை. உன் ஜாதகத்தை சொன்னேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? 4 மாதங்களுக்கு பிறகு உனக்கு ஒரு தொழில் கிடைக்கும், அதில் உனக்கு வருமானம் பெருகும். இடையில் ஒரு பொம்பளை பிள்ளையை டாவடிப்பேன், அவள் உனக்கு பிரச்சனையை உருவாக்குவான். அதே பிள்ளையை இன்னொருத்தன் விரும்புவான், 2 பேருக்கும் டக்கப்போர் வரும். எப்படி நீ தப்பிப்ப? என்கிட்ட வருவேன், காப்பாற்றுவேன். நான் கால் வந்துட்டுவா. இப்பமே பிள்ளை லைனில் தான் இருக்குது, இருந்தாலும் ஒரு கதைக்கு சொல்லுதேன், வேற ஒன்றும் இல்லை. சரி, அது உலக இயற்கை. அதனால் பிள்ளைக்கு தொழிலை கொடுத்துருவோம், உன் உடல்நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்துருவோம், இப்போ இருக்க கடனை அழிச்சிருவோம். வேற என்ன வேணும்? இந்தா புடி, நல்லா இரு, சந்தோஷமா இரு செல்லக்குட்டி, வாடா, அடங்கி நடந்துக்கால, பிள்ளைகிட்ட மனத்தை பறி கொடுத்துடாத. ஏ தம்பி, சாப்பிட்டு போ, சாப்பிட்டு போ, சாப்பிட்டு போ. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு காங்கேயம் எல்லை மூல கடையூர். பொன்பொருள் சதம் என்று பூமியிலே அலைந்து பொய்யை மெய் என்று நம்பிவிட்டேன். லேத்து பற்ற வச்சிருக்கிறவன் கொண்டாடி புருஷனோட காலில் விழுந்துக்கலாம், பாக்கி எல்லாரும் அப்படி நின்றுக்கலாம். வந்தது தெரிந்தாலும் வருவது தெரியாது என்பதை இன்று நான் உணர்ந்து கொண்டேன். உன் பேர் என்ன வரல? அப்படியா? இவன் ஒரு பெரிய கம்பெனி வச்சு நடத்துவான். இவனுக்கு கீழே 60 பேர்கள் வேலை பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவான ஒரு பெரிய MBA படித்து ஒரு பெரிய பிஸ்னஸ் லா கம்பெனி வச்சுவான். இந்த பிள்ளை ஒரு பேராசிரியை ஆகும். இப்போ உன் உடல்நிலையை பார்த்தேன், உனக்கு சனி பகவான் ஆட்சிக்குரியவராக இருந்தால் இந்த தொழிலை நீ செய்யலாம்னு ஒரு நேரமும், இப்போ ராகு அதனுடைய பார்வையில் இருக்கிறதுனால அடிக்கடி நரம்பு சம்பந்தமான பிணி உனக்கு வந்துக்கிட்டு இருக்கும், வருதா? அதனால் இந்த தொழிலை பார்க்கவா வேண்டாமான்னு ஒரு குழப்பத்துக்கு செய்வனையும் இல்லை, மந்திரமும் இல்லை, தந்திரமும் இல்லை. கிரகத்தின் நிலை இன்னும் ஓராண்டு காலங்கள் இந்த தொழிலை பார்ப்போம். இடையில் அடித்தனலாக இன்னொரு தொழிலையும் வருமானத்துக்காக சேர்த்து தாரேன். ஓராண்டுக்குள்ளே இவளுக்கு ஒரு உத்தியோகத்தை வாங்கி தரேன், ஜெயிச்சிருவோம். நம்ம கால் வந்துட்டுவா. கர்பசாமிக்கு கொஞ்சம் திருஷ்டி இருக்குடா, அதையெல்லாம் தீர்த்துருவோண்டா. இந்தா நல்லா இந்தா மகளே, செம்மையார் காப்பாற்று. அதே மூலக்கடையூர் என் இல்லற வாழ்க்கை என்ன நிலைமையாக ஆகும் அப்படின்னு தாய் மகா தகப்பன் 3 இன்னும் 2 தரம் காலில் வந்துட்டுவாங்க. ஸ்திரமான ஒரு தொழிலை உருவாக்கி உங்கள் 2 பேரையும் ஒன்று சேர்த்து நிம்மதியாக வாழ வச்சா போதுமா? நீ தானே வாழ போகிற. அதனால் இப்போ நடக்கிற வாக்குவாதத்துக்கு காரணம் பெரியவங்க தானே தவிர உங்களுக்குள்ளே கொஞ்சம் மனப்போராட்டம் இருக்குது, சரியா? அதை மாற்றி தெளிவு பண்ணி தந்தால் போதுமில்ல. வேறு என்ன வேணும்? கால் வந்துட்டு வா.
வேண்டாம்னு புருஷன் சொல்லிட்டா என்ன செய்ய? உன் புருஷன் இவனை படிக்க விடுறதுக்கு தயாராக இருக்காரா? அவர் வேண்டாம்னு சொன்னால் என்ன செய்ய போகிற? வச்சு வாழ போகிறவன் அவன்ல. நாளைக்கு ஏதாவது பிசக்கு வந்துடக்கூடாதுன்னு நினைப்பான்ல, அது அவன் இஷ்டம் தானே. அதான் சொல்லுதேன், இவள் படித்து தன்னிச்சையாக போயிட்டானா நம்மளை மதிக்க மாட்டா. அதனால் இவளை விடக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறான். நீ என்ன செய்ய போகிற? என்ன செய்ய போகிற? அவனுக்கு கட்டுப்பட்டு இருக்க போறியா? படித்து உன் இஷ்டத்துக்கு வேலை பார்த்துக்கிட போறியா? அதை கேட்க தான் வந்தியா? சரி, காலைல வந்துட்டு வா. தை மாதம் வரை பொறுமையாரு. உங்கள் ரெண்டரையும் புரிஞ்சு வாழ வைக்கேன். அதுக்கு பிறகு அவனை சம்மதத்தோடவே உன்னை படிக்கவும் வைக்கேன். வெற்றி விட்டு வா, பக்கத்தில் வா. கர்மசாமிக்கு பக்கத்தில் வாப்பா. திருப்பூர் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாரு? காலைல வந்துட்டு வரலாம். என்னம்மா திருப்பூரியா? இது என்னதுப்பா? மாப்பிள்ளை ஜாதகமா? பாப்பா உங்கள் பாப்பாவா? இது பொருந்ததுன்னு சொல்லிட்டாங்களா? உன் மகா சமைச்சிட்டாளா? பாப்பா கர்மசாமிக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 7 8 9க்குரியவன் சூரியன். 12ல் பாக்கியாதிபதி மறைஞ்சிட்டான். சரி, இந்த பக்கம் பாரு. 7 8 9 9க்குரியவன் குரு. 3 கல்யாணம் முடிச்சு கொடுக்கலாம்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜனவரி திங்கள் பிரபோஸ்பதி. திலகவதி யாரு? 7 8ஆம் இடத்துல சனி ஆயுளுக்குரியவன். இந்த பக்கத்தில் 7 8க்குரியவன் சுக்கிரன். எங்கே இருக்கான்? 3ல் குரு வீட்டில் இருக்கான். கரெக்டு. இந்த பிள்ளை புருஷனை அடக்கி ஆளும். கவலைப்பட வேண்டாம், அவனும் கட்டுப்பட்டு நிற்பான். பல கோடிகளுக்கு அதிபதியாக மாறுவாங்க. 7 வீடு கட்டுவாங்க. காம்ப்ளெக்ஸு, பெரிய காம்ப்ளெக்ஸ்லாம் கட்டுவாங்க. பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டுவாங்க. எல்லாத்தையும் நடத்தி தரேன். இடையில் ஒரு சர்க்கிள் புள்ள விஷயத்தில் ஏற்படும். அதை தடுத்து நிறுத்தி நான் காப்பாற்றிடுவேன். கால் வந்துட்டுவாங்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு இந்தா பார்த்து முடிங்க. ஐப்பசியில் பூ வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எல்லாம் வெற்றியாக்கி என்னை வந்து பாருங்கப்பா. இந்தா ஜெயிச்சு நடந்துதான் நல்லா இருக்கும். அதே திருப்பூர் எல்லை தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தவன். என்ன தொழிலே? வா வா வவ்வா. உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். சொல்ல கேட்காம 2 பேரும் ஓயாமல் வே 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 வேன்னு வாக்குவாதமும் பிரச்சனையும் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமை நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ. உண்மையாடா? என்ன? அதனால் இப்போ ஊர்மைக்கு வியாபாரம் இருக்கும் வைத்து இப்போ கடனால் மன வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. இந்த நிலைகளிலிருந்து மாற்றம் ஏற்படணும். கால் வந்துட்டு வா. இது யாருமா? ஓய், அமைதி அமைதி. என்ன குதிப்பு? யார் நீ? எங்கே வந்த? உட்கார அப்படி கடை. நீ கால் வந்துட்டோம். ஒரு காட்டுக்கு ஒரு கோட்டை ஊதிக்குள்ள. எந்த ஊருமா? மராசக்தி மாரியம்மாளா? எந்த ஊர் மாரியம்மா? வெரி குட் வெரி குட்.
மேலே போய் உட்காரு, உனக்கு கூப்பிட்றேன். என்னத்தா சந்தோஷமாக உட்காரு. இந்தா வந்ததுக்கு ஒரு கனியை வைக்க, ஆனந்தமாரு, ஓடு போ. என்ன வேணும்? நல்லா புரிஞ்சுக்காங்கடா. உங்களுக்குடைய ஒற்றுமையவும் குறைச்சிருவாங்க, உன் தொழிலையும் தடை போட்டு நிறுத்திடுவாங்க. செய்வன கோளாறால் இப்போ தொழில் நடத்த முடியுமா முடியாதாங்கிற தடை கிடக்கு. கடையை தாண்டி போனேன், ஒரு கோயில் வருது, இருக்கா இல்லையா? மாற்றி தந்தா போதுமில்ல, காலைல வந்துட்டு வா. என்ன சோமா இருக்கீங்களா? கருப்பசாமிக்கு இந்த பக்கத்தில் வா. என்னை 3:30 மணிக்கு பார்த்துட்டு போ. ஆத்திரப்படாத. அழுத கண்ணும் தொழுத கையுமா இல்லாமல் பழுதில்லாத நெஞ்சோடு பக்குவமாக இருப்பாய். இந்தாடா வருமானத்தை பெருக்கி தரேன், பாக்கியம் பெற்று இருப்பேன். இன்னைக்கு தரேன். நல்லா இருங்க மக்களே.